ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான குடமிளகா கிரேவி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 வெங்காயம், 6 தக்காளி, 2 குடமிளகா எடுத்திருந்தேன். என்கிட்ட சாப்பர் இருந்தது, அதில் போட்டு இது போல் பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. இதில் கடுகுலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவிக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வதக்கணும். நல்லா இது போல் வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். காரம் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும், அதிகமாக சேர்க்காதீங்க, வாசனை ரொம்ப வீசிடும். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இது போல் வதக்கிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடிக்கு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிரேவி சப்பாத்திக்காக தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில். சிம்லேயே வச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது போல் கொத்தி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு குடமிளகா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.